முகட்டன்லையா நீங்கள் என்ன ஆட்சி நடத்துகிறீங்க? என்ன ஆட்சி நடத்துகிறீங்க? என்ன இல்லை கேட்க லூஸ் ஆகியா நீ எல்லாம் இல்லை கேட்க என்ன இன்றைக்கி அழகர் வந்து மதுரையில் வந்து அழகர் இறங்குறாரு. பச்சை துணி எடுத்து வருகிறாரு. அதான் பச்சை துணி போட்டுருக்கேன், பச்சை சேட்டை போட்டிருக்கேன். ஆமாம், இந்த பாமகக்காரங்க இருக்காங்க 10-5% கொடுத்தாங்கல்ல யார் எடப்பாடி இல்லை கேட்க அதை நீ எப்படி தூக்கலாம்? அறிவு கட்ட அறிவில்லையாவா அவனுக்கு? சரி உனக்கு சரி. அப்போது இந்த அம்மா வந்து லாட்டரி டிக்கெட் எடுத்தாங்கல்ல அதையும் இறக்க வேண்டியது தானே? அது வந்து முதலமைச்சர் கொடுத்தாரு யார்? ஜெயலலிதா அம்மா லாட்டரி டிக்கெட்டு வேண்டானுச்சு. என்ன அப்போ நீ அது இறக்க வேண்டியது தானே? அப்புறம் 10-5% வந்துட்டு இந்த 1 இயர் கொடுத்தாங்க, அது ஏன் நீ நிப்பாட்டின? கேட்குறக்கு ஆள் நினச்ச நீனு? முதலமைச்சரா மு.க.ஸ்டாலின் உங்கள் முத்துவல கரையாஜ மகன் உங்கள் அப்பாவே ட்ரெயின் ஏறி வந்து எது தமிழ்நாட்டை வந்துட்டான். ஓகேவா? ஆகையால் என்ன சொல்ல வரேன்னா, அந்த 1 இயருக்கு கொடுக்க வேண்டிய சதவீதம் வந்துட்டு 15% அவர் எடப்பாடி கொடுத்தார்ல, அதையும் நீ எடுத்த. அதுக்கு பதில் சொல்லு வைப்போம். 15 அந்த அப்படியே ரிட்டர்ன் பண்ணு, அப்படியே நிற்கணும். நீ பாட்டுக்கு வந்த ஆட்சிக்கு வந்த, நான் வந்தோன்னா கொடுத்ததை எடுத்துட்டேன். சரி ஓகே. இந்த அம்மா வந்துட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா? எல்லாத்துக்கும் எல்லாம் செஞ்சாங்க. இந்த அம்மா உணவகம் எல்லாம் எடுத்துட்டா ஏன் வாழவியவை? நீ எல்லாம் ஆனால் உண்மை சொல்கிறேன், நீ எல்லாம் வந்து சத்தியமாக சொல்கிறேன், நீ எல்லாம் வாழறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் வந்ததில்லை. அதை எல்லாத்தையும் உங்கள் அப்பா கலைஞர், சரி கருணாநிதி, அவன் பேரில் கடலில் பேனா வைக்கிறேங்கிற லூசாட. நீ உன் சொந்த ஊராக இது? உன் சொந்த ஊர் ஆந்திரா. மு.க.ஸ்டாலின் என்ன பேனா வைக்கிற கடலில் பேனா வச்சுருவேன் நீனு? லூசு பேனா வைக்கிறானா? அப்புறம் உனக்கு தொப்பி வைப்ப, உன் கண்ணாடி வைப்ப, என்னங்கடா அது? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இங்கே வாங்க, கரெக்டாக நடைங்க. அதாவது முதலமைச்சர்னாக்கா பினராயி மாதிரி இருக்கணும் கேரளாவில். என்ன அவர் கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்காரு. உன்னோட ஆசைக்கு இல்லைங்க வைக்காது. அது அவருக்கு பினராயிக்கு அப்பா இருக்கு, அவங்க அம்மா இருக்குது. அது வந்துட்டு அங்கெல்லாம் கடற்கரையில் வந்துட்டு இப்போ இது வந்துட்டு ஒருத்தர் புதைக்கல. என்ன சும்மா ஓரம் பண்ணிகிட்டு இருக்காத. என்ன சும்மா எவன்டா இருந்து சொல்லி கொடுத்தா உனக்கு இதை பண்ண அது பண்ணுன்னு இல்லை கேட்க. அதாவது வன்னியர் சங்கத்துக்கு 10-5% ஒதுக்குறாங்கல்ல, கண்டிப்பாக ஒதுக்கி ஆகணும். ஒரு 2 மாதம் ஒதுக்கி ஆகணும். உனக்கு வந்து 18 மாதமா 14 மாதம் 14 மாதம் தான் 14 மாதம் தான் இருக்குது. உனக்கு 16 மாதம் தான் இருக்குது. 2 மாதம் கழிஞ்சு போச்சு. அதெல்லாம் நீ அடுத்தால வரமாட்டேவே. என்ன மு.க.ஸ்டாலின் சும்மா வச்சுட்டு காசை வச்சுட்டு என்ன வேணால் பண்ண நினைக்காத. அடுத்தால காசை ரெடி பண்ணிகிட்டு இருக்க, மக்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுத்து ஜெயிக்கிறான்னு. அதை மட்டும் மனத்தை வச்சுக்காது. இப்போ நான் இறக்க சொல்லிகிட்டு இருக்கேன். அவனை 2026 பாரு, ஒருத்தன் வர்றான். நான் என் தம்பி ஒருத்தன் வரான், பார்த்துக்கோ. அது யாருன்னு சொல்ல முடியாது. வருவான், காசு கொடுக்கான்னு ஜெயிப்பான். எம்ஜிஆர் மாதிரி. நான் எம்ஜிஆர் பிள்ளை தான் இல்லைங்களா? ஆனால் நான் வந்துட்டு மேடையில் பேச மாட்டேன், ஃபோனில் தான் பேசுவேன். என்னை மேடைக்கு பேச நான் கூப்பிட்டா வரமாட்டேன். எதுமா எனக்கு மேடையில் பேச தெரியாது, எனக்கு ஃபுல்லாக தான் பேச தெரியும். மக்களை பார்த்தா எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. மேடையில் பேசினா மக்களை ஃபுல்லாக ஹாகேன்னு கை தட்டுவாங்க, இதில் அடிப்பாங்க, எனக்கு பிடிக்காது. ஆகையால் நான் ஃபோன்லேயே பேசிக்கிறேன். எனக்கு இது போதும். எனக்கு சுதந்திரம் இருக்குது, நான் ஓட்டு போட்டிருக்கேன் உனக்கு, புரிதா இல்லையா? அதனால் சுதந்திரமாக பேசுகிறேன், எனக்கு பேச உரிமை இருக்குது. ஆகையால் இந்த வன்னியர் சங்கத்துக்கு 10-5% கொடுத்தீங்கள, அந்த எடப்பாடி கொடுத்தாருல, அது நீ எடுத்த. அதுக்கு பதில் சொல்லு வைப்போம். அதுக்கு பதில் சொல்லிவிட்டு உள்ளப்போம். நீ உள்ளே போகிறது கன்ஃபார்மு, அது பதில் சொல்லு வைப்போம். கன்ஃபார்ம் சொல்லி ஆகணும். சும்மா பட்டு அவங்க எப்பா 10% கொடுக்க வேண்டிய உரிமை தான். ஆனால் நீ என்ன சொல்லணும்? உட்காந்து பேசியிருக்கணும். உடனே அந்த ஆட்சிக்கு வந்த உடனே 15% கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன நீ யாருவே? ஆந்திராக்காரன் தமிழ்நாட்டுக்கு நீ புதுசு சொல்லுறதுக்கு யாருவே? இல்லை கேட்க மு.க.ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ரயிலில் திருட்டு ஏறி வந்தவன் நீனு, உங்கள் அப்பா. உங்கள் அப்பாவுக்கு 3 பொண்டாட்டி. இல்லை கேட்க புதா இல்லையா? ஆகையால் பார்த்துக்கப்பா,
இங்கே பாரு, தமிழ்நாட்டை யார் ஆளணும்னு தமிழ்னு தெரியும். சும்மா வந்துட்டு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி பல கோடியை வந்து கொள்ளையடிச்சிட்டு நான் அப்போ உதய ஸ்டாலின் முதலமைச்சர் துணை முதல்வர் வரான். நான் சரி உதய ஸ்டாலின் விடு, அது கனிமொழிக்கு கொடுக்கலாம்ல. அப்போ அது எத்தனை பொண்டாட்டி இதுக்கு பிறந்ததவா நான் கேட்கேன். அப்போ மூணு பொண்டாட்டிக்கு எத்தனை பிள்ளை பிறந்திருக்கு? உங்கள் அப்பா ஒரு ஆள், உங்கள் அப்பாவுக்கு 3 பொண்டாட்டி, யாருக்காவது ஒரு ஆள் கொடுக்க வேண்டியதுதானே? நான் உனக்கு பிறந்த பிள்ளைக்கு மட்டும் நீ முதலமைச்சர் போஸ்ட் கொடுக்க துணை முதல்வர். அப்போ இன்னொரு பொண்டாட்டிக்கு கெட்டவளாவா? இல்லை கேட்கேன், கனிமொழி கெட்டவளா? பற்றியா இப்போவே தெரியுது எது இது வந்து வேறுபாடு பார்க்குறேன். கெட்ட சாதி பையன்ப்பா. சி நான் இதில் கடவுள் இல்லை, பெரியார் கட்சி. நான் இதில் ஒருத்தன் வச்சுருந்தேன், நாமத்தை போட்டால் தப்பு, நான் பட்டை அடித்தா தப்புங்கிறான் ஒருத்தன். அவன் உள்ள பேர் கன்ஃபார்மு. அதை விடு. இப்போது பாமகவுக்கு 10-5% எடப்பாடி கொடுத்தாரு. அது கொடுத்தே ஆகணும். 10 மாதம் 7 மாதம் கொடுத்தா ஆகணும். முடியுமா முடியாது? அவனுக்கு முடிய வைக்கிறேன் நான் இல்லைண்ணே, நீ ஆட்சியில் ஆள முடியாதுவே, அடுத்தால நீ வரவே முடியாதுவே. என்ன கேட்குற நீ? லூசாரா நீனு? அழகர் வந்து ஆற்றுல இறங்குறாரு. எங்கே? மதுரையில் பச்சை கொடுத்து இறங்க. அதான் பச்சை சட்டை போட்டிருக்கேன் இது இல்லையா? அப்போ தெரியும். ஓகேவா? லூசு பேல நான் அப்போ லாட்டரி டிக்கெட் எடுத்தாங்களா அதை நீ கொண்டு வர வேண்டியதுண்ணே. உனக்கு தெம்பு இல்லை. எடப்பாடி 15% கொடுத்தனால எடப்பாடி ஒன்றும் சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு நீ வந்து எடுத்துட்ட. அவரை உயிரோடு இருக்கனால, எம்ஜிஆர் செத்து போட்டனாலே, ஜெயலலிதா செத்து போனாலே எடுக்க முடியல உன்னால். அதுதானே இப்போ எடப்பாடி கொண்டுருவா. இல்லை கேட்க லூசு பேல கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். ஆனால் முக ஸ்டாலின் ஐயா பார்த்து பருவச்சு ஆட்சி நடத்துங்க. உன்னால் முடியலையா? போயிட்டே இரு. ஆனால் உன்னால் முடியாது. உனக்கு வயசாகி போச்சு, வாய் பேச மாட்டேன். முக ஸ்டாலினோட பொண்டாட்டிக்கால யார்? துர்காவும் மருமகனும். இதைத்தான் 2 பேரும் தான் முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு. ஓகேவா? பார்த்துக்கிடுங்க. உதயா ஸ்டாலின் வேஸ்ட்டு. அவனுக்கு உடம்பு சரியில்லை. என்றைக்கு போவான் என்றைக்கு வரவும் சொல்ல முடியாது. அதையெல்லாம் பார்த்து பறிச்சு நடந்துக்கிடுங்க. நான் தமிழ்நாட்டை கொண்டு போகிறது ஒருத்தன் வருவான், கண்டிப்பாக வருவான். யாரும் என்னன்னு சொல்ல முடியாது. வருவான். 2026 வருவான். அப்போ அன்னைக்கு வந்துட்டு டாஸ்மார்க் இருக்காது. மக்கள் சுபிஷமாக இருப்பாங்க. புதலியா? ஆகையால் இதோட பேச்சு நிப்பாட்டிக்கிறேன். எனக்கு இதுக்கு பேச முடியலப்பா. ஏன்னா எவ்வளோ தான் பேசுறதுன்னு தெரில. ஓட்டுக்கெலாம் காசு கொடுத்து வாங்கி, ஓட்டுக்கு காசு கொடுத்து ஜெயிக்கிறதுலாம் எச்சக்கலத்தனமா இல்லை உனக்கு? ராஜகலையா எம்ஜிஆர் மாதிரி ராஜகலையா அறிவே லூசுப்பையில். சே, ஓட்டுக்கு காசு கொடுத்து ஓட்டுப்பட்டி இருக்குல்ல, அதில் வந்துட்டு கிறிஸ்தவம் பண்ணி நான் பல 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 வித்தியாசம் பண்ணுறீங்க. ஓட்டு பண்ணுறதுல, ஓட்டு போடுற மிஷினில் வந்துட்டு பல பல வித்தியாசம் பண்ணி அவங்கள வந்து ஏமாத்துறது வந்து ரொம்ப தப்பு. புரியலையா? ஓட்டு மிஷினே வேண்டாம். ஓட்டு லிஸ்ட்டு, அதாவது ஓட்டுக்கு லிஸ்ட்டு தான் வேணும். கையில் குத்தி மடித்து போடணும். அந்த மாதிரி தான் வேணும். அதுதான் தமிழ்நாட்டுக்கு கன்ஃபார்மாக வேணும். நான் ஓட்டுப்பட்டி தான் ஓட்டில் வந்து, அதாவது பேப்பரில் குத்தி போடுற மாதிரி தான் வேணும் தமிழ்நாட்டுக்கு. ஓட்டுப்பட்டியில் நம்ப மாட்டோம். தமிழ்நாட்டுக்கு நம்ப மாட்டோம். அதெல்லாம் ஏமாற்றிடுவீங்க. ஓட்டுப்பட்டியில் அதாவது கம்ப்யூட்டர் நானே இப்போ செல்லேருந்து அமுக்கிடுவேன். இதுக்கு ஓட்டு வரும்னு. ஐயால வேண்டாம், ஓட்டுப்பட்டியே வேண்டாம். அதெல்லாம் பேப்பரில் குத்தி போடுற மாதிரி வரணும். அடுத்த எலெக்ஷனில் பேப்பரில் குத்தி தான் போடணும். நான் ஓட்டு லிஸ்ட்டை வச்சு அதில் வந்து இந்த சின்னம் போட்டு இதை குத்தி அதில் மடித்து போகிற மாதிரி வரணும். பழைய மாதிரி. நான் இது கம்ப்யூட்டர் காலம். அதே சமயம் இப்போ வந்துட்டு கம்ப்யூட்டர் காலம் ஆகிட்டு. அதனால் கம்ப்யூட்டர் காலம் வேண்டாம் நமக்கு, பழையதே போதும். ஓகேவா? அதனால் அவங்க சொன்னால் புரியாதப்பா. நான் நீ ஜெயிக்கணும் என்ன வேணும் பண்ணுவேன். புதலியா? கண்டிப்பாக சொல்கிறேன். உனக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க, அந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர்லாம் இருக்காங்க. நான் உட்காந்தத்தில் வந்துட்டு அந்த ஒரு இது இருக்குது, ஒரு மிஷின் இதில் ஒரு அந்த கம்ப்யூட்டரில் வந்துட்டு ஒரு சில விஷயமெல்லாம் இருக்குது. அதை மாற்றினாக்கா நீ ஜெயிச்சிடுவேன். வேண்டாப்பா ப்ளீஸ். இப்படி ஜெயிச்சு வந்து ஒன்றும் ஆக போகிறதில்ல. உண்மைக்கும் மண்ணுக்குள்ளே போகிறவான் நீ. ஆகையால் வேண்டாப்பு. ஆகையால் நான் என்ன சொல்கிறேன்னா, பாமகவுக்கு 10-5% கொடுத்தாரு யார்? எடப்பாடி. அது நீ கொடுத்தே ஆகணும். புரியலையா? எலெக்ஷன் முடியறதுக்குள்ளே, எலெக்ஷன் முடியறதுக்குள்ளே இந்த 14 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே 15% கொடுத்தா ஆகணும். இல்லைன்னு நீ பீஸு, நீ சாகக்கூடாது.
நீ சாக மாட்ட, ஆனால் அந்த கொடுத்தாகணும். எவ்வளோ எவ்வளோ வந்து போராடுறாங்க அவங்க. இது அவனுக்கு வழி கேட்கல. நான் வந்துட்டு போய் மீட்டிங்கில் பேசி நான் மைக்கை பிடிச்சி பேசலாம் முடியாது. ஏன்னா மக்கள் ஃபுல்லாக சவுண்டு விடுவாங்க, விசில் அடிப்பாங்க, அதெல்லாம் எனக்கு புரியாது. நான் ஃபோனில் பேசுகிறேன், அதான் வேணும். பாமக கொடுத்து ஆகணும், கன்ஃபார்மாக கொடுத்தாகணும். தெரியுமா ஐயா ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் இருக்காரு, அவருக்கும் அன்புமணிக்கும் அந்த அந்த 10-5% கொடுத்தாங்கல்ல, அது கொடுத்து ஆகணும். அதுதான் என்னோடய கான்செப்ட். ஓகேவா? இல்லைன்னு நாங்கள் என்ன செய்யணும் செஞ்சுக்கிடுவோம். ஓகேவா? தமிழ்நாட்டை தமிழ் தான் ஆளணும். இதுதான் உண்மை. பாய்.